தெய்வானிக்கு உடம்பெல்லாம் பரவாயில்ல. புனிதா என்ன சொன்னாலும் இவன் தலையை தான் ஆட்டுவான் மாமா. எதுக்கு இவனெல்லாம் வர சொல்றாங்க? டேய் மாப்பிள, 1000 தான் இருந்தாலும் இந்த வீட்டு வாரிசுடா அவன், அதை மறந்துடாத. இல்ல மாமா, என்ன இருந்தாலும் சரவணன் கிட்ட நம்ம என்ன பேசினாலும் அவன் நமக்கு எதிராக தான் இருப்பான். இப்ப விஷயமே யாழினி பத்தி தானே. சரவணன் என்ன சொல்லுவான் நமக்கு தெரியாதா? அவன் என்ன வேணா சொல்லட்டும், அதையெல்லாம் பார்த்துக்கவும் சமாளிக்கவும் தான் உன் பாட்டி இருக்காங்கல்ல. வேடிக்கை மட்டும் பாரு. அம்மா உட்காரு. பாட்டி எங்க கொடுங்க. உட்காருமா. கபிலன், நடந்த விஷயத்தெல்லாம் தெய்வான சொன்னா. இந்த நேரத்துல நம்ம பொறுமையா இருக்கிறதா நல்லது. நானும் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா தாங்க இருக்கேன். தெய்வான நேத்து பேசும்போது கூட இதைத்தான் சொன்னேன். தெய்வான தான் உங்களை பத்தி எப்பவுமே பேசிக்கிட்டு இருப்பா. அக்கா, இப்ப விஷயத்த சொல்லுங்க. சரவணா, நம்ம பழைய வீட்டை நம்ம வல்லவனுக்கு எழுதி கொடுக்கறதா இருந்தோம்ல. ஆமா, அப்படிதான் நீங்களும் சொல்லியிருந்தீங்க. யாழினிக்கு எழுதி கொடுக்கலான்னு பேசியிருக்கோம். இத பத்தி உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு தேனுகிட்டையும் அழகர் அண்ணன்கிட்டையும் விஷயத்த சொல்லிடலான் தான் உங்களை வர சொன்னோம்ப்பா. நம்ம வீட்டை வல்லவன் மாமாவுக்கு எழுதி கொடுக்கறதா நீங்க முடிவு பண்ணப்போ என்ன கேட்காம நீங்க முடிவு பண்றீங்களான்னு கேட்டதுக்காக இப்ப நீங்க கூப்பிட்டு இதை சொல்றீங்களா? அப்படி இல்லப்பா, நம்ம வீட்ல ஒரு விஷயம் பேசும்போது நீயும் இருக்கணும் இல்லையா? அதெல்லாம் சரிதான். இப்ப அந்த வீட்டை யாழினிக்கு எழுதி கொடுக்க என்ன அவசியம் இருக்கு? நான் சொல்லல, இவன் இப்படிதான் பேசுவான்னு எனக்கு தெரியுமாமா. சரவணா, யாழ்னிக்கு மாப்பிள்ள பார்க்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கோம். சரிக்கா, மாப்பிள்ள பாத்தீங்கன்னா நகை போடலாம், கல்யாண செலவை ஏத்துப்போம். ஆனா எதுக்கு வீடு அவ பேர்ல எழுதி வைக்கணும்? டேய் சரவணா, நீங்களாம் ஆம்பளை பசங்க, உங்களுக்கு அவசியம் இல்ல. அவ பொம்பளை பிள்ளடா. நாளைக்கே கல்யாணம் முடிஞ்சு அவ இன்னொருத்தர் வீட்டுக்கு போறவ.